இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன். ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ரூல் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிட் மாஸ் அப்படின்னா இந்த பி வந்து எதை டினோட் பண்ணோம் அப்படின்னா ப்ராக்கெட்டை டினோட் பண்ணோம். அண்ட் ஐ வந்து இண்டிசஸ். இதெல்லாம் நம்ம வந்து லேட்டர் பெரிய கிளாஸஸில் தான் படிப்போம். டி அப்படிங்கிறது டிவிஷன் வந்து இப்படியும் போடலாம், இல்லை அப்படின்னா இப்படி ஸ்லாஷ் மாதிரியும் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அதுக்கு அடுத்து சப்ராக்ஷன். ஓகேவா? இப்போ எப்படின்னா இப்போ 9 + 5 × 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம பிட்மாஸில் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனை பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? இதே இப்போ பாருங்கள், இப்போ 9 + ப்ராக்கெட் கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வேல்யூவை தான் சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மற்ற வேல்யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ கீழே பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1.10 பாருங்கள். 24 + 2 × 8 / 2 - 1ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் நம்ம நமக்கு வந்து என்ன ரூலு, பிட் மாஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பார்க்கணும். ப்ராக்கெட் இருக்கா, இல்லை. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இண்டிசஸ், அது நமக்கு இப்போ கிடையாது. டிவிஷன், அப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பண்ணணும். 8 / 2. 8 வந்து எத்தனை டைம்ஸ் 2ஆல் டிவைட் பண்ணலாம், 4 டைம்ஸ் பண்ணலாமா, 4 2s are 8. அப்போ 4ன்னு போட்டுட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ரூல் படி என்னது, அடுத்து டிவிஷனுக்கு அடுத்து என்னது நமக்கு மல்டிப்ளிகேஷன். அப்போ மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 2க்கும் 4க்கும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2 × 4 எவ்வளவு, 8 போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஆப்ரேஷன் என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணணும். அப்போ 24 + 8 ப்ளஸ் இருக்கா, இந்த ப்ளஸ் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வர ஆன்சர் என்னது, 24 + 8 எவ்வளவு, 32. 32 - 1. அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ராக்ஷன் பண்ணோம். கடைசியாக தான் என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். இப்போ இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். எக்ஸாம்பிள் நம்பர் 1.11 பாருங்கள். 20 + 8, இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 8 × 2 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் நம்ம என்ன சொல்லுவோம்னா கேர்லி ப்ராக்கெட்னு சொல்லுவோம். சரியா? கேர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 6 × 3 இது ஒரு ப்ராக்கெட்டில் இருக்குது, -10 / 5ன்னு ஒன்று வந்து ப்ராக்கெட்டில் இருக்குது. ஓகேவா? இப்போ எல்லா ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா இந்த ப்ராக்கெட் ஆப்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். இந்த ப்ராக்கெட் ஆப்ரேஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே போயிடுவோம். ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, நமக்கு டிவிஷன் பண்ணணும். டிவிஷனுக்கு அப்புறம் தான் ப்ராக்கெட்டு டிவிஷனுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்து அடிஷனுக்கு அடுத்து சப்ராக்ஷன். ஸோ இப்போ ப்ராக்கெட்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே 2 ப்ராக்கெட் இருக்குது. அப்போ இதில் 2ல் எதை ஃபஸ்ட்டு செய்கிறது, டிவிஷனை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். அப்போ 10 / 2 5 என்ன வரும், 10 5ஆல் டிவைட் பண்ணால் 2ன்னு கிடைக்குமா நமக்கு ஆன்சர், அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? மறுபடியும் அடுத்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ண போகிறோம். அடுத்த ப்ராக்கெட் என்னது, நமக்கு என்ன பண்ணணும், டிவிஷனை பண்ணிட்டோம். அடுத்த ரூல் என்னது, மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 6 × 3 எவ்வளவு, 18. ஓகேவா? 18 போட்டோம். அடுத்து ப்ராக்கெட் ஆப்ரேஷன் இன்னும் முடியல, இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பண்ணலாம். 18 - 2 என்ன வந்துடும், 16 வந்துருமா, எழுதியாச்சு. இப்போ இது ஒரே ப்ராக்கெட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு பண்ணணும். 8 × 2 எவ்வளோ வரும், 16 + 16. இப்போ நம்ம இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன ஆப்ரேஷன் பண்ணுவோம், அடிஷன் தான் பண்ணுவோம். அடிஷன் பண்ணால் 16 + 16 எவ்வளவு, 32. அப்புறம் 20 + 32ன்னு இருக்கும். அடிஷன் தான் இங்கே இருக்கிறதுனால நம்ம அடிஷன் ஆப்ரேஷனே தான் கண்டினியூ பண்ணுறோம். இன்கேஸ் சப்ராக்ஷன் இருந்தால் லாஸ்ட்டாக சப்ராக்ஷன் பண்ணியிருப்போம் அடிஷன் பண்ணதுக்கப்புறம். ஸோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, 52.